பயணங்கள் என்பது பல்வேறு விதமான பயணங்கள் இருக்கிறது. பேருந்து வழி பயணம், கால் டாக்ஸி, ஆட்டோ, ரயில் பயணம், விமான வழி பயணம் என பல்வேறு விதமான பயணங்கள் இருக்கிறது. இந்த பயணத்தில் ஏற்படக்கூடிய விபத்துக்களை, உயிர் சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கும் மோட்டார் வாகன சட்டம் 1988. இது என்ன சொல்றது அப்படின்னா, வாகன விபத்தால் இறந்த அல்லது பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இழப்பீடு வழங்கும் வகையில் இந்த சட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் எவ்வப்போது இந்த சட்டம் பயன்படும் என்று நீங்க பார்க்கும்போது, இப்ப இந்த வீடியோ பாருங்க. இந்த டாடா ஏசியில் டாடா ஏசி என்பது எதற்கு பயன்படணுமோ அதுக்கு தான் பயன்படும். அது பொருட்களை ஏற்றி செல்வதற்கு, அந்த மாதிரி வணிக சார்ந்த விஷயத்தை சேர்ந்து தான் டாடா ஏசிலேயே பணி. இந்த நிலையில ரொம்ப விரைவாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்வேறு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயலை சொல்கிறேன். இறப்பு வீட்டிற்கு அல்லது விசேஷங்கள் வீட்டிற்கு அல்லது வேலைக்கு இந்த டாடா ஏசி மக்களை ஏற்றி போகிறாங்க. இழப்பீடு, விபத்து காப்பீடு இழப்பு ஓட்டுநர், அது பக்கத்தில் ஒரு சீட் இருக்கும், நடத்துன்னு சொல்லுவாங்க, கிளீனர் சொல்லுவாங்க. அப்புறம் தேர்ட் பார்ட்டி எதிரே வரக்கூடியவங்களுக்கு. இப்போ இந்த டாடா ஏசியால் எதில் வரக்கூடிய எதாவது ஏற்பட்டால் அது காப்பீடு பொருந்தும். அப்போ இந்த மக்கள் உட்கார்ந்து வராங்களே, இவங்களுக்கு அது பொருந்தும் அப்படின்னா பொருந்தாது. விபத்து நடக்காத வரைக்கும் ஒரு நல்லது. ஏதேனும் ஒரு விபத்து ஏற்பட்டா எந்த ஒரு பயனுமே இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையான சூழலை அடைய நேரிடும். இந்த பயணத்திலேயே ரொம்ப சிறப்பான பயணம் அல்லது மோட்டார் வாகன சட்டப்படியும் சொல்லலாம். இதெல்லாம் உள்வாங்கி நடக்கக்கூடிய ஒரே பயணம் விமான பயணம். விமான பயணத்துல எத்தனை பயணச்சீட்டோ அவங்க மட்டும்தான் பைலட், மற்றக்கூடிய அந்த பணிப்பெண்கள் அவங்க. ஆனால் தொடர் வண்டியிலையோ அதாவது ரயில்லையோ பேருந்துலையோ அந்த கட்டுப்பாடு நம்ம கடைபிடிக்கிறதில்லை. அப்படி கடைபிடிக்க முடியாது. அப்படி ஒரு சூழல் காரணம் மக்களுடைய அதிகப்படியான மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு சூழலை கடைபிடிக்க முடியல. சரி, பேருந்துல ஒரு அரசு பேருந்து மற்ற பேருந்து விபத்து ஏற்பட்டால் கூட ஒரு அரசாங்கம் தலையிட்டு ஒரு இழப்பீடு வழங்குறது. ஆனால் இந்த மாதிரி தனியார் வாகனம், இந்த ஆட்டோ மற்ற பயணங்கள் அந்த விபத்துக்கான இழப்பீடை பெற முடியாத ஒரு சூழல் ஆயிடுது. அதனால தயவு செஞ்சு முடிஞ்ச வரை அந்த மாதிரி பயணத்தை கொஞ்சம் தவிர்ங்க.